ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வான்ங்கிற படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பழங்குடியின சிறுமி, அந்த சிறுமியோட கல்வி கனவு, அந்த கல்வி கனவை ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்தாக இருக்குது. மேலும் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு சமூக அக்கறை கொண்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலும் இந்த ஒரு திரைக்கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பழங்குடியின மக்களோட கல்வி கனவை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லலாம். அருள்நிதியோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குழந்தை நடிகையோட நடிப்பு மனசை நெகிழ வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பின்னணி இசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜிவி பிரகாஷ் அவர்களோட பின்னணி இசை வந்து உணர்ச்சிகரமான இடத்தெல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா 5க்கு 4 பாயிண்ட் கொடுக்கலாம் ரேட்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. சோஷியல் கண்டென்ட் கொண்ட ஒரு மெதுவாக நகரக்கூடிய படம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வான்ங்கிற படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பழங்குடியின சிறுமி, அந்த சிறுமியோட கல்வி கனவு, அந்த கல்வி கனவை ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்தாக இருக்குது. மேலும் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு சமூக அக்கறை கொண்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலும் இந்த ஒரு திரைக்கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பழங்குடியின மக்களோட கல்வி கனவை நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லலாம். அருள்நிதியோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குழந்தை நடிகையோட நடிப்பு மனசை நெகிழ வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பின்னணி இசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜிவி பிரகாஷ் அவர்களோட பின்னணி இசை வந்து உணர்ச்சிகரமான இடத்தெல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா 5க்கு 4 பாயிண்ட் கொடுக்கலாம் ரேட்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. சோஷியல் கண்டென்ட் கொண்ட ஒரு மெதுவாக நகரக்கூடிய படம்.